வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் நடத்துகின்ற இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பா இந்த இணையவழி நிகழ்வை ஒருங்கிணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். மகரிஷியினுடைய களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொரு பாடல்களை பார்த்துக்கிட்டு வரோம், புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். அந்த வரிசையிலே இன்னைக்கு உண்மை உணர்வு அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல பாடல்கள்ல ஒரு பாடல் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். உண்மை உணர்வு, மெய்ஞானம், இதெல்லாம் மகரிஷி சொல்லக்கூடிய அந்த உச்சபட்ச நிலை. மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு கொடுக்கறது 4 பிரிவா சொல்லுவாங்க இல்லையா? அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குணநலப்பேறு பெறுவதற்காக அகத்தாய்வு பயிற்சிகள் செய்து மனதை அமைதிப்படுத்தி அகத்தவத்தோட இணைச்சு செய்யறோம். அப்படி செய்து வாழக்கூடிய வாழ்க்கை நிறைய முழுமை பேருன்னு சொல்லலாமா? இப்ப மகரிஷி போன்ற மகான்கள், வள்ளலாரும் ரமணரும் மகரிஷி போன்ற அத்தனை மகான்களும் வாழ்ந்த வாழ்க்கை என்பது முழுமை பெற்று வாழ்க்கை தான். அப்ப அந்த வாழ்க்கைக்கான டெஃபினேஷன் என்ன? எப்படி வாழணும்? இதுதான் முழுமை பெற்று வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இஸ் தேர் எனி டெஃபினேஷன்? ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்படி வாழ்ந்தா சரி அப்படின்னா அதுக்கான ஒரு அடையாளம், ஒரு சான்று நமக்கு வேணும். அப்ப அது மகரிஷி இறைவணக்க பாடல்லே கொடுக்குறாங்க. அந்த முழுமை பேறு நிலையை ஒருத்தர் அடைந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தா அந்த கடைசி வரியில சொல்லுவாங்க இல்லையா, ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதுல நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் கண்டு வாழ்தல். இதுதான் அதுக்கான டெஃபினிஷன். என்னது? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்தல். இதுக்குள்ளதான் இந்த உண்மை உணர்வு ஒளிஞ்சிருக்கு. அந்த உண்மை உணர்வுக்கான பல குணநலன்கள் நாம அச்சீவ் பண்ணினாதான் அந்த முழுமை பெற்ற நிலைக்கு கொஞ்சமாவது தொட முடியும். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இதை ரொம்ப இன்னும் சுலபமா சொன்னோம்னா கடவுளா வாழணும் அப்படின்னு சொல்லாமா? மகரிஷி நமக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்துட்டாங்க. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையே அறிவாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல கூட இறுதியில சொல்லுவாங்க இல்லையா, நமக்குள்ளே இருந்து அதுவே அறிவாக இருந்து ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். இதே போல ஒவ்வொரு உயிர்களிடத்தும் ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் இருப்பதை உணர்ந்து அந்த உயிர்கள் துன்பப்படாமல் இருக்கின்ற அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வோம் அப்படின்னு ஒரு வரி போடுவாங்க. அப்ப இதுதான் முழுமை பேருக்கான டெஃபினிஷனா, ஒரு உண்மை உணர்வா? இதுக்கு ஒரு சின்ன ஓஷோவினுடைய கதையோட இருந்து தொடங்கலாம். ஒரு 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர், அவர் பேரு ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சரா அப்படிங்கிறது இல்ல, இவருடைய பெயர். அவரும் ஒரு ஞானி. அவர் ரொம்ப வெகுளி. அதே நேரத்துல அவருக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா தன்னை பற்றிய ஞானம் அறிவும், அந்த தனக்குள்ளே கடந்து சென்று தன்னை உணரக்கூடிய ஒரு ஞானி. இன்னொருவர் கேசவ் சந்திரா அப்படிங்கிறவரு கல்கத்தால வசிக்கிறாரு. 2 பேரும் பக்கத்துல வசிச்சுட்டு வராங்க. ஆனா அவர் படித்தவர், பண்டிதர். அந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா ரொம்ப படிச்சவர்ங்கிற அந்த ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடியவர். 2 பேரும் பக்கத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ராமகிருஷ்ணன்கிறவரு அந்த கல்கத்தா பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரங்கிற ஒரு கோயில்ல, ஒரு சின்ன கோயில்ல பூசாரியா இருக்கிறாரு. இவர் எப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் நான் தெரிஞ்சவர். இந்த புத்திசாலித்தனம், தர்க்க அறிவு, வாத திறமை, வேத நூல்கள்ல புலமை, இதுக்கெல்லாம் போற்றப்பட்டவர். நிறைய பேர் இவர்கிட்ட பேச்ச கேட்க தொடங்குறாங்க.
இப்படி ஒரு காலத்துல பார்த்தா இவர்கிட்ட இவரோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்த நிறைய பேரு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் கிட்ட போறத பார்த்து இவருக்கு குழப்பம் வருது. அவருக்கு படிப்பும் கிடையாது, எந்த வேத புத்தகத்தை பற்றியும் தெரியாது, தர்க்கம் பண்ணவும் தெரியாது, யாருக்கும் எதை பற்றியும் பேசி புரிய வைக்கக்கூடிய அறிவும் கிடையாது. என்ன நடக்குது இங்க? என்கிட்ட வந்தவங்க எல்லாம் அங்கே போறாங்களே, வருஷக்கணக்கா என்கிட்ட என்னோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப அவர்கிட்ட போறாங்களே. ஆனா அவர் எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மனிதர். திடீர்னு பாட்டு போயிட்டு ஆடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்ட உடனே அப்படியே அமைதி நிலைக்கு போய் அப்படியே சமாதி நிலை நீடிச்சு ஒரு 6 நாட்கள் கூட முழிக்காம இருந்து போயிடுவாராம். யாராலையும் எழுப்ப முடியாது. 6 நாட்கள் அப்படியே அந்த ஒரு இதுலயே இருப்பாராம். சீடர்கள் எழுப்பினாங்கன்னா கண்ணீரோட சொல்லுவாராம், ஏன் என்ன தொந்தரவு செய்றீங்க? நான் ஆனந்தமா எனக்குள்ளேயே நான் என்ன இந்த உலகத்தை விட்டு தாண்டி எனக்குள்ளேயே இழுத்து போய்க்கிட்டே இருந்தேன். என்னுடைய சுயத்தை உணர முடியாம அந்த இருந்த தன்மை மாறி நான் என்ன உணர தொடங்கினேன். என்ன தொந்தரவு செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாராம். இப்ப இந்த மாதிரி அவரை பத்தினது வரும்போது இவருக்கான கான்செப்ட் என்ன? அவர் ஒரு பைத்தியம், சும்மா டான்ஸ் ஆடுறாரு, ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்ன போது கடைசியில இவருக்குள்ள இருக்க ஈகோ என்ன பண்ணுச்சு, நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துருவோம், அவரை பார்த்துட்டு நம்முடைய தர்க்க திறமையை வைத்து அவரை தோற்கடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு, நான் இந்த தேதியில் உங்க பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களிடம் நான் வந்து தர்க்கம் செய்ய விரும்புகிறேன். உடனே ராமகிருஷ்ணர் அது சிரிக்கிறார். ஓ, உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. திறந்த விஷயம், அவர் ஒரு தர்க்கவாதி, புத்திசாலித்தனு. ஆனா அவர் யார் கூட தர்க்கம் செய்ய போறாருன்னு அவருக்கு இன்னும் தெரியல, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நடக்கட்டும். சீடர்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, அவர் பெரிய ஞானி, பெரிய பண்டிதர், அவர் வந்து அவரோட சீடர்களோட எல்லாம் வராரு, இங்க உங்களால பதில் பேச முடியுமா? இது எதுக்கு இந்த விஷ பரீட்சை அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு, நான் வாதாட போறதே கிடையாது, நான் வாதாடும் மனிதனும் கிடையாது, அவர் வரட்டும், எனக்கு எந்த நூல்களை பத்தியும் தெரியாது, நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, நான் எதுக்கு கடன் வாங்கப்பட்ட அறிவை பத்தி சொல்லணும், நான் எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி நான் நடந்து கொள்றேன் அப்படின்ட்டார். இப்ப இவர் வராரு, வந்தது தெரிஞ்ச உடனே இந்த ராமகிருஷ்ணர் வெளியில போய் அவரை கட்டி பிடிச்சு அணைச்சு கூட்டிட்டு வரார். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி, நீங்க வர்றதுக்காக காத்திருந்தேன், நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் என்கிட்ட வாதாடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ என்கிட்ட வரலாம், நீங்க சொல்லிட்டு தான் வரணும்னு கிடையாது, நான் எப்போதும் ஃப்ரீயா இருக்க வேண்டியதுதான், 24 மணி நேரமும் ஃப்ரீயா இந்த கோயில்ல தான் இருப்பேன், எப்ப வேணா நீங்க வரலாம் அப்படின்னு உடனே இவருக்கு தான் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து போயிடுது. ஏன்னா இவ்வளவு அன்பானவரா இருக்காரே, முதல்ல அவருடைய அந்த அதிர்வு, அந்த பிடித்தம், இப்படி வந்து என்ன ஒருத்தர் வந்து வரவேற்று கூட்டிட்டு போறாரு அப்படின்னு முதல்ல போய் வாதத்தை தொடங்கும் முன்னாடி இவர் சொல்றாரு, நான் உங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு நடனம் ஆடி உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் அவ்வளவு ஒரு அன்பால ஒரு நடனம் ஆடுறார். இவரும் பல பேரோட வாக்குவாதம் செஞ்சிருக்காரு, ஆனா எந்த இடத்திலும் தன்னை இப்படி வரவேற்றதில்லை. அந்த நடனம் எப்படி இருந்ததா, அப்படியே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒரு இணைப்பை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுதான் வரவேற்பினுடைய உச்சகட்டம். அப்ப இது முடிஞ்சிருது, இவர் கொஞ்சம் ஆடி போயிட்டார் இவரோட வரவேற்புல, அவரோட இதுல. அப்ப உடனே கேக்குறாரு, நீங்க உங்க தர்க்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு கேசவ சந்திரன் இவரை பார்த்து கேக்குறாரு, முதல்ல கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத எனக்கு நீங்க நிரூபிங்க. இவர் ராமகிருஷ்ணன் சிரிச்சிட்டு சொல்றாரு, கடவுள் இருக்கிறாருன்னு நிரூபிக்கணுமா, இதுக்கு சான்று வேணுமா, நீங்க தான் அதுக்கு சான்று, உங்களுக்கு எங்க இருந்து இந்த விவேகம் வந்தது, இது உறுதியா பிரபஞ்சத்துல இருந்து தான் வந்திருக்க முடியும், பிரபஞ்சத்தால கேசவ் சந்திராங்கிறவரை உருவாக்க முடியும் என்றால் அது எவ்வளவு பலம் வாய்ந்தது, அது விவேகமற்றது அல்ல, அதைத்தான் நாம கடவுள்னு சொல்றோம், எப்படி கூப்பிடுறோங்கிறது பொருட்டு இல்ல, நீதான் சான்று, நீயே சான்றா இருக்கும்போது நீ வெளியில ஒருத்தர்கிட்ட வந்து கேக்குறியே சான்றுன்னு. இதற்கு பதிலே சொல்ல முடியல. இவரோட சீடர்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு பாக்குறாங்க. இவரு ராமகிருஷ்ணர் எப்படி மாட்டிக்க போறாரோன்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப சுலபமாக பேச தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் வேதம் அந்த வாதம் தொடங்குது. அவர் பேசும்போதெல்லாம் இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முறை இந்த கேசவ சந்திரா நல்ல ஒரு விஷயத்த சொல்லும்போது இவர் குழந்தை மாதிரி கைதட்டி பாராட்டுறாரு. ஆனா இவர் தனக்கு எதிரான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் யோசிக்கவே இல்லை. என்னது இவருக்கு எதிரான விஷயங்களை பேசுறாரு, இவர் கை தட்டுறாருன்னு சீடர்கள்லாம் இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கூட யோசிக்கிறார்.
ஆனா வாக்குவாதத்துக்கு இடையிலே அற்புதமான பாயிண்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கட்டி தழுவுறாரு. அந்த இடத்துல அவரோட அன்பு, சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்த கேசவ சந்திரா என்ன பண்றாரு, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்ககிட்ட வாதத்துக்கு வந்தது தவறுன்னு சொல்லி கால விழுந்து வணங்கிடுறார். உடனே ராமகிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க பெரிய படிச்சவர், பண்டிதர். ஆனா நானும் படிப்பறிவு இல்லாதவன், வெகுளி. எனக்கு என் பேரை எழுதுறது கூட தெரியாது. எனக்கு என்ன தெரியும், ஆனா எனக்கு கையெழுத்து போட தெரியாது, படிக்க தெரியாது. நீங்க இப்படி செய்ய வேண்டியதில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேசவ சந்திரா ராமகிருஷ்ணரோட பக்தர்கள்ல ஒருவராக மாறிவிட்டார். இப்போ இதுதானே உண்மை உணர்வு. ஒரு பெரிய கதை தான், மன்னிக்கணும். மகரிஷியினுடைய வேதாத்திரியம் நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னு அவர் நினைத்தாரோ, மகரிஷி இந்த பயிற்சியை கொடுத்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அந்த மாற்றத்துக்கான கதையாக நான் இத பார்த்தேன். அப்ப இன்னைக்கு மகரிஷி சொல்லக்கூடிய அந்த உண்மை உணர்வு என்பது என்ன? எந்த இடத்திலும் பிறர் மேல தவறு கண்டுபிடிப்பதை விட தனக்குள்ள என்ன மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தான் உண்மை உணர்வு. தன் குற்றம் குறை கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். இங்க இந்த உண்மை உணர்வு என்ன தெரியுமா? மன்னிப்பு. அதுதான் இன்றைய பாடலும் சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல சொல்றாங்க, தன் குற்றம், தன்னுடைய குறை, தன்னுடைய கடமை, இத தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வேண்டும். நாம யூசுவலா என்ன பண்றோங்க, மற்றவங்களை திருத்துறதுலதான் நம்மளோட தகைமை இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தப்பு கண்டுபிடிச்சே வாழ்வார். இந்த தருமி சொல்லுவாரு இல்லைங்களா, குற்றம் கண்டுபிடித்தே பெருமை வாய்ந்த புலவர்கள்னா அது நீங்க தான் அப்படின்னு நக்கீரன் சொல்வதாக ஒரு நகைச்சுவையான வசனம் இருக்கும். அந்த மாதிரி பிறரிடம் குறை காண்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறத மாற்றி தன்னுடைய குற்றம் குறை கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வேண்டும். அதுக்கு அடுத்தது சொல்றாங்க, இல்ல ஒரு சில விஷயங்கள்ல பிறர் தான் எனக்கு துன்பம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத முழுமையான ஆராய்ச்சி முடிவு செய்து விட்டால், ஏதேனும் கண்டாலும், அப்படி ஏதாவது பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம். அதனால மன்னித்தாலும் மென்மைக்கு மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம், செய்த பாவம் போச்சு, நான் கண்ட தெளிவு இது நலமே பெற்றேன் அப்படின்னு ஒரு பாடல்ல எழுதுறான். எதையும் மகரிஷி வெறுமே போதனையாக சொல்லவில்லை, தான் சாதித்து பார்த்து அதனால கிடைச்ச நன்மைகளை கொண்டு அதை நமக்கு கொடுக்கிறாங்க இல்லையா. இப்போ மகரிஷி மட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கல, இதுக்கு முன்னாடி தோன்றிய பல மகான்கள் சொன்னதுதான். இப்போ ஒரு உதாரணமாக திருக்குறள் சொல்லாத விஷயம் கிடையாது இல்லைங்களா. மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போது ஆஹ் மகரிஷி அவருக்கு தென்னாப்பிரிக்காவில தமிழர்களோட ஏற்பட்ட தொடர்புக்கு முன்னாடி காந்திக்கு திருக்குறள் பற்றி தெரிந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தெரிஞ்சிருந்தா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடை கொடுத்திருக்கும். ஆனா அவரை சிறு வயதுல அவரை மிகவும் ஈர்த்து வழி நடத்தியதுன்னு சொல்லக்கூடியது 2 கோட்பாடுகள் தானா. ஒன்று உண்மை, இன்னொன்று தீங்கிழைத்தவருக்கும் நன்மையே செய்தல். முதலாவது உண்மை, 2வது தனக்கு தீங்கு செய்தவருக்கும் நன்மையே செய்தல். இந்த 2ம் தான் திருக்குறளும் சொல்லக்கூடிய நெறி. இன்றைய உண்மை உணர்வுல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய நெறியும் இதுதான். இப்போ மகாத்மா காந்தி இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவரை கவர்ந்த ஒரு குஜராத்தி பாடலை பற்றி அவர் சத்திய சோதனையில குறிப்பிடுகிறாரு. ஷாமல் பட் அப்படிங்கிற அவரோட கவிதை. அந்த கவிதை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பெற்ற ஒரு குவளை நீருக்கு நிறைவான ஒருவேளை உணவை கொடு. முதல் வரி என்ன பாருங்க, பெற்ற ஒரு குவளை நீருக்கு நிறைவான ஒரு வேளை உணவை அளி. ஒரு எளிய வாழ்த்துக்கு உற்சாகமாய் பணிந்து வணங்கு. சில நாணயங்கள் பெற்றிருந்தாலும் பொற்குவியலை திரும்ப கொடு. உயிர் காத்தவனுக்காய் உயிரையும் தர தயங்காதே.
சொற்களையும் செயல்களையும் இங்கனமே கருதுவர் அறிவோர். பெற்ற சிற்று உதவிக்கு பதிலாய் பன்மடங்கு பேருதவி புரிவர். ஆனால் பெரும் சான்றோர் மனிதன் ஒன்றே என்று அறிவர், இன்னா செய்தற்கும் இனியவே செய்திடுவர். கடைசி 2 வரியில தான் உண்மை உணர்வை சொல்றாங்க பாருங்க. அந்த பெரும் சான்றோன் என்பவன் யாருங்க? மனிதர்கள் ஒன்றே என்று அறிந்தவர்கள். அப்படி அறிந்தவர்கள் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்வார். இததானே திருக்குறளும் சொல்லுது இல்லைங்களா? நமக்கு ஒருத்தர் சின்ன உதவு, திணைத்துணை நன்மை பிறர் செய்தாலும் அதை பனைத்துணையாய் கொள்ளணும். ஒரு சின்ன உதவி ஒருத்தர் செய்தாலும் அவர்களுக்கு திருப்பி நன்றி செலுத்தணும். எல்லாத்தையும் தாண்டி இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அதுதான் பெரிய சான்றோன் என்பதற்கான இலக்கணம்னு சொல்றாரு. ஒரு இடத்துல பெரிய தவம் பண்ணினவங்களை விட யாரு சிறந்தவங்கன்னு சொல்றாரு தெரியுமா? ஒரு கொடியவன் இறந்தவனாக கருதப்படுபவன். ஏன்னா அவன் வாழ்க்கையில நல்லதே செய்தது கிடையாது. அவன் இருந்தும் இல்லாதவனாக வாழக்கூடிய ஒருவன் பேசக்கூடிய கொடிய சொற்களை கூட எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கதான் இந்த தவம் செய்தவங்களை விட உயர்ந்தவர்னு சொல்றாரு திருக்குறள். இப்ப நாம முன்னாடி முனிவர்கள், பல ஞானிகள் கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்ப நம்ம புராணங்கள் சொல்லக்கூடிய கதைகள்ல அப்படியே தவம் இருந்து இறைவனையே நேர்ல பார்த்தவங்க எல்லாம் கூட கதைகள் சொல்லப்படுகிறது. அது உண்மையான சம்பவங்களாக இருக்கலாம். ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா உடனே சபிச்சிருவாங்க. இப்ப துர்வாசர் ஆகட்டும், வசிஷ்டரோ, விஸ்வாமித்திரரோ, துரோணரோ பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஒரு சின்ன விஷயத்துக்காக எவ்வளோ பெரிய ஒரு தண்டனைய சீடனுக்கு கொடுத்தவர்கள், கோபத்தின் பால்பட்டு இல்லையா? அந்த துரோணருடைய கர்ணனுக்கும் துரோணனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது தோன்றும். இதுல ஒரு வரியில பெரும் சான்றோன் என்பவர் குஜராத்தி பாடல்ல சொல்றாங்கல்ல, மனிதர் அனைவரும் ஒன்றே என்று அறிவர் அப்படின்னு சொல்றார். அதுல ஒரு சின்ன விஷயம் நடந்து போயிரும் இல்லைங்களா? நமக்கு தெரியும் கர்ணனுடைய வரலாறுல. துரோணர் கிட்ட கத்துக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாரு, பொய் சொல்லி போய் கத்துக்கிறார். தான் சத்திரியன் அல்ல, சத்திரியன் என்பதை மறைத்து கத்துக்கிறாராம். கத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவர் இவருடைய மடியில துரோணர் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். கர்ணன் குரு, அதுவும் குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டு ஒன்று வருகிறது. அந்த வண்டு கடிக்கிறது, அந்த அவருடைய தொடையை துளைத்து போகுது. ஆனா அந்த ரத்தம் போகும்போது கூட இவர் அசையாமல் இருக்கிறார். ஏன்னா குருநாதருடைய நித்ராபங்கம் ஏற்பட்டக்கூடாது. ஏன்னா நித்ராபங்கம் செய்வது தபோபங்கம் செய்வதை விட மோசமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவருடைய தூக்கத்துக்கு இடையூறு செய்வது அப்படின்னு. அப்போ எழுந்துடுறாரு அவரு. எழுந்த உடனே பார்த்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிறார் அவரு? நீ இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன்னா நீ சத்திரியன் தான், நீ போய் சொல்லிட்ட. அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறாரு பாருங்களேன். அவ்வளவு காலமாக அவனுடைய பிரயாசப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொண்ட அத்தனையும் உனக்கு முக்கியமான நேரத்துல மறந்து போயிடணும். நீ ஒரு தடவைக்கு மேல 2வது முறை இந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்த முடியாது, உனக்கு மறந்து விடும். ஒரு மனிதனோட வாழ்க்கை அதற்கு காரணம் 1000 இருக்கட்டும். பதிவுகள் காரணம், கர்ணனுடைய பதிவுகள் அத்தனையும் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த தனிப்பட்ட மனிதர் துரோணர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு முனிவர், அவருடைய பண்பாட்டுல அவருடைய வாழ்க்கை முழுமை பேறு வாழ்க்கையா? ஏன்னா இங்க பெரும் சான்றோன் என்பதற்கு குறிப்பிட்டப்பட்டது என்ன? இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்ய வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது இல்லையா? அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொறுமை இல்லை. இப்ப மகரிஷி அதை பற்றி தான் இன்றைய பாடல்ல கொடுக்குறாங்க. முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமா. இல்லையா? முதல்ல உடலுக்கு கொடுக்கக்கூடிய வழியில தொடங்குறாங்க மகரிஷி. முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயம். வலிக்கும். அது முனிவரா இருந்தாலும் அவரு உடல் ரத்தமும் சதையால் ஆக்கப்பட்டது தானே. அவர் குத்தும் போது வலிக்குது. அடுத்த வரிதான் அந்த சான்றோன் என்பவன் யார் அப்படிங்கறது சொல்றாரு. எள்ளளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்பாலை சாபமாகும். அவரு ஞானி தாங்க. அவரு மிகப்பெரிய கற்று தேர்ந்தவர், முற்றிலும் தன்னை உணர்ந்த ஞானி எனினாலும் அந்த குத்துன உடனே அவருக்கு வலிக்கத்தானே செய்யும். குத்துன உடனே அவர் உடல் அனுபவிக்கின்ற அந்த வலி
இந்த யார் வலி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சாபமாக போகும். சரி, என்ன இது இப்படி ஒரு குவாலிட்டிய மகரிஷி குறிப்பிடுறாங்களே, அப்போ ஒருத்தர் குத்தினா வலிக்கும், அப்ப யாரு சான்றோன் இல்லையா? இங்கதான் திருக்குறளுடைய இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் அந்த சால்பு இந்த அடுத்த 4 வரியில வருது பாருங்க. உள் உணர்ந்தோர் அப்பழியும் நேரா வண்ணம் பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்களேன். அந்த உள் உணர்ந்தோர், தன்னை அறிந்தவர், முழுமை பேறு நிலையில் வாழ்கின்றவர், நிறைவான உண்மையை உணர்ந்தவர்கள், அந்த பழி கூட எனக்கு வந்துடக்கூடாது, அந்த உடம்பு பட்ட வலி அவங்களுக்கு சாபமா போறதுக்கு முன்னாடி பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். கடைசியில தாங்க நமக்கு வைக்கிறாங்க மகரிஷி பாயிண்டே. இது எவ்வளவு பெரிய குணம். இது இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது, மகாத்மா காந்திக்கு இருந்தது. அதனால்தான் அவங்கள மகாத்மாக்கள்னு சொல்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போதும் என்ன சொன்னார் அவருங்க? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டாரு. பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்தினார். மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு? அவரை சுடும் போதும் 7 முறை ஹே ராம் ஹே ராம் என்று இறைவனை நினைத்தார். ஒரு இறைவனை நினைத்து இறைவனை சொல்லணும்னா அவருக்கு அந்த நேரம் அந்த இறை உணர்வு இருந்திருக்கணும், அந்த உண்மை உணர்வுல. இவர் என்னை பண்ணினாலும் பரவாயில்லை, இறைவா நான் இவனை மன்னித்து விடுவோம் அப்படிங்கிற அந்த மன்னித்தல் வந்து விட்டது. சரி, கடைசியில சொல்றாங்க மகரிஷி, கொள்ளன்பாய் இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால். இங்கதான் நமக்கு வைக்கிறாங்க மகரிஷி பாயிண்ட். கொள்ளன்பாய் இக்குணத்தை மனவளக்கலை மன்றத்திலே உண்மை உறுப்பினர் நீயானால். அதற்கு முதல்ல இருந்த பேரு மெய்விளக்க குழு. அதனால பழைய அந்த வரிகளே இன்னும் பாடல்கள்ல இருக்கு. சோ மனவளக்கலை மன்றத்தில் உண்மை உறுப்பினராக இருப்பவர்களுக்கு இந்த குணம் இருக்கணும். இப்ப நாமளே கேள்வி கேட்டுக்கலாம் இல்லையா? நாம அந்த சான்றோர்ங்கிற நிலைக்கு போயிருக்கிறோமா? தெரியாமல் படக்கூடிய தவறுக்கு கூட மன்னிக்கக்கூடிய பக்குவம் வரணும். ஆனால் தெரிந்தே எத்தனை இடங்கள்ல நாம தவறு செய்கின்றோம். அப்போ அந்த பொறுமை இல்லாத நிலை. இப்போ திருக்குறளை பார்த்தோம்னா பொறை உடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே கொடுத்திருக்காரு. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அந்த அதிகாரத்துல பொறுமையின்மையினால் வரக்கூடிய தீமைகளை அவர் குறிப்பிடல, பொறுமையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா பொறுமையின்மையினால் வருவது கோபம், அந்த கோபத்தால் வரக்கூடிய கேடுகளை வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்துல விளக்கமா அவர் சொல்லிட்டாரு. அதனால பொறைவுடைமைங்கிற அதிகாரத்துல பொறுமை எத்தனை மகத்தானதுன்னு குறிப்பிடுறாரு. இப்போ இந்த பொறுமையின்மையினால் எத்தனை இடத்துல நாம சிக்கல்ல மாட்டிக்கிறோம், அவசரப்பட்டு செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்திருக்கிறேன். சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல 1158 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இது பொறுமையின்மையை பற்றி, பொறுமையின்மையினால் வரக்கூடிய சிக்கலை பற்றின ஒரு ஆய்வு. அந்த ஆய்வுல ஒவ்வொரு மாநிலர்கிட்டையும் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 100 சிங்கப்பூர் டாலர் பரிசாக அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதை இப்போதே நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு $100 கொடுக்கப்படும். ஆனால் 1 மாசம் காத்திருந்தா $101 கிடைக்கும். பல மாதங்கள் பொறுத்திருந்தால் $128 கிடைக்கும். இப்போதே $100 வேணுமா, அல்லது பொறுமையோடு இருந்து அதிகமான தொகையை பெற்றுக்கொள்ள விருப்பமான்னு கேட்கப்பட்டது. நிறைய பேரு இப்போதே வாங்கிக்கிறேன்னு விரும்பினாங்க. சிலர் பொறுத்திருந்து அதிக தொகையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த சொன்ன அத்தனை பேருக்கும் ரத்த பரிசோதனை நடத்தப்பட்டதாம். அந்த பரிசோதனையில பொறுமை இல்லாதவர்களோட குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த டெலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெலோமியர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு குரோமோசோமோட எண்டுலயும் ஒரு வால் மாதிரி இருக்குமா. அதனாலதான் நம்ம ஷூ லேஸ்ல அந்த உள்ளுக்குள்ள நுழைக்கிறதுக்காக லேஸோட எண்டுல ஒரு சின்ன பிளாஸ்டிக்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேரு டெலோமியர். அதுதான் அந்த ஓட்டைக்குள்ள போறதுக்கு உதவி செய்யும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு குரோமோசோமிலும் இருக்கக்கூடிய அந்த டெலோமியரினுடைய நீளம் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டெலோமியர் நீளம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அறிவாற்றல், சமுதாயத்துல பலரோட ஒத்து வாழக்கூடிய இயல்பு, விரக்திகளை சமாளிக்க ஆற்றல் ஆகியவர்களில் பாதிக்கப்படுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால் நோய்கள் வரக்கூடிய தன்மையும் உண்டு, மேலும் அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொறுமை இருக்கிறவர்களுக்கு அந்த டெலோமியருடைய நீளம் அதிகமாக இருக்கிறது.
இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை. இப்ப மகரிஷியோட வேதாத்திரியத்துக்கு வந்தோம்னா, இந்த உண்மை உணர்வுங்கிற பாடலை மகரிஷி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எஃப்சிக்கு வர்றவங்களுக்கு, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வர்றவங்களுக்கு கொடுக்கல. எப்ப கொடுக்குறாருங்க? பிரம்மஞானம் முடிச்சு அகத்தாய்வெல்லாம் செய்து முடிச்ச பிறகு உணர்வதற்கு. இந்த டெலோமியர் சொன்னமே, அது காயகல்பத்திலேயே இம்ப்ரூவ் ஆக தொடங்கிடுது. அதையும் இப்போ விஞ்ஞானம் சொல்லுகிறது. காயகல்ப பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டெலோமியர்னுடைய லென்த் அதிகமாவதை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்ப அதிகமாக இருக்கும்போது அந்த செல்கள் சாவதில்லை. அது ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது அறிவாற்றல் அதிகரிக்கிறது, அந்த டெலோமியரோட லென்த். அப்போ இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், அதற்கப்புறம் தற்சோதனை இதெல்லாம் செய்யும் போது டெலோமியர் நீளம் மட்டும் அதிகமாகதுல, பொறுமையும் இயல்பாக நமக்குள்ளே வந்துவிடும். அப்போ ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும், பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும், நன்மைக்கே யாம் செய்த பாவம் போச்சு, வாழ்த்தி வாழ்வோம் என்று வாழ்வதுதான் உண்மை உணர்வு. இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னு திருக்குறள் சொன்னதுக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக ஒரு பிராக்டிஸ கொடுத்திருக்காங்க நமக்கு மகரிஷி அவர்கள். கொள்ளன்பாய் இக்குணத்தை மனவளக்கலை மன்றத்திலே உண்மை உறுப்பினர் நீயானால். இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்வோம். அந்த உண்மை உருவை பெற்று நிறைவாய் வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிகவும் அற்புதமாக வந்து நோர்வே மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து துன்பம் வேறு பொது அறிவின் சிறப்பு வேறு என்ற தலையங்கத்தின் கீழ் எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை உரை வழங்கியிருந்தீர்கள். இந்த வகையில் வந்து நீங்கள் இறைவணக்க பாடல் எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கூடுதலாக எல்லோரும் அந்த இறைவணக்க பாடலில் இருந்து தொடங்கி அந்த நீதிநிலை உணர்ந்து மாந்தராகி என்ற அந்த கவியை நீங்கள் அழகாக எங்களுக்கு நினைவுபடுத்தி அதில் இருந்து வர்ற என்ன விடயம் அதில் மகிழ்ச்சி சொல்ல வந்தார் என்றதை இன்னும் விளக்கமாக நீங்கள் எங்களுக்கு தந்திருந்தீர்கள். அத்தோடு வந்து ஒரு ஞானியின் கதையை ஆரம்பித்து அந்த ஞானியும் அந்த ஒரு படித்த மேதையின் கதையையும் ஆரம்பித்து அதிலிருந்து எங்களுக்கு அவர்கள் மூலம் என்ன மாதிரி அந்த ஞானி வந்து கோவப்படாமல் அவரை வரவேற்று கட்டிப்பிடித்து தழுவி அந்த ஒரு ராமகிருஷ்ணர் என்று பெயர் கொடுத்திருந்தீர்கள். அவர் உண்மையில படிப்பறிவு இல்லாதவர் என்று சொல்லி அந்த கல்கத்தாவில் இருந்த மற்றொரு கவிஞரோடு சேர்ந்து வாதத்துக்கு அழைத்த போதும் அவர் அன்புடன் வரவேற்று அவரை நல்வழிப்படுத்தினார் என்று நீங்கள் அழகாக அங்கே எழுதியிருந்தீர்கள், கூறியிருந்தீர்கள். உண்மையில வந்து அவர் அந்த சமாதியிலே இருந்து ஒவ்வொரு முறையும் தன்னோடைய ஆனந்தமாக இருந்த நிலையில வந்து அவர் எழுப்பின நேரம் வந்து சீடர்களோடும் அவர் தன்னை ஆனந்தமாக இருக்க விடாமல் எழுப்பினார் என்று சொல்லி அழகாக அங்கே கூறியிருந்தீர்கள். அது அற்புதமம்மா. அந்த ஒவ்வொரு முறையும் அவரை அந்த கவியை என்ன வாதத்துக்கு அழைத்தவரை நடனமாடி அவரை வரவேற்றது வந்து அவருக்கு மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்வென்று அங்கே குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒவ்வொரு விடயம் நீங்கள் அங்கே கூறும்போது அந்த கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படி கேட்கிறதுக்கு அவர் இந்த மாதிரி அவரை அதை கடைப்பிடித்து அந்த சொல்லை வந்து அவர் எப்படி நன்றியோடு வரவேற்று அதை நிறைப்படுத்தினார் என்று சொல்லி நீங்கள் அழகாக அங்கே வைத்திருந்தீர்கள் அல்லது பதிய பெற்றிருந்தீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை சொல்லும்போது அந்த ஞானியானவன் வந்து எப்பவும் வந்து தன்னை அடக்கித்தான் எப்பவும் வழியிலே காட்டுவார் வந்து அதை உண்மை என்று அங்கே நிரூபித்திருந்தார் அவர் ராமகிருஷ்ணர். மிகவும் அற்புதமம்மா. பிறர் மீது குற்றத்தை கண்டுபிடிக்காமல் நம் மீது எவ்வளவு குற்றம் இருக்கின்றது, தன்னை அறிந்தால் எல்லாமே சாத்தியம் என்று அந்த இடத்திலே அந்த ஞானியான ராமகிருஷ்ணர் வந்து நிரூபித்திருந்தார். அது மட்டுமில்லை, மகரிஷி மட்டும் இதை கொடுக்கவில்லை, ஆனால் எவ்வளவோ பேர் வந்து அந்த பல மகான்களும் கூறியும் உள்ளார்கள் என்று நீங்கள் அழகாக அங்கே பதிய பெற்றிருந்தீர்கள்.
அத்தோடு வந்து மனிதர் எல்லோரும் ஒன்றே, ஆனால் ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் நாங்கள் அதை அமைதியாக தியானத்தின் மூலம் எல்லாத்தையும் அடையலாம் என்று நீங்கள் அந்த இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் அந்த கடைசியாக கூறின காயகல்ப பயிற்சியும் வந்து அந்த குரோமோசோன் வந்து அந்த எடுத்த உடனே எனக்கு வேணும் என்று கேட்கிற ஆட்களுக்கும் கேட்காத அமைதியாக இருக்கிற ஆட்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் என்று அந்த குரோமோசோனில் ஒரு சின்ன ஒரு வால் இருக்கும். அது வந்து உண்மையிலே வீரருக்கு கூடுதலான பெரிய வால் என்று சொல்லியிருந்தீர்கள். அதோடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதிண்ட சில பேர் வந்து எனக்கு நான் தான் முந்தி அடித்து போக வேண்டும் என்றுவார்கள். ஆனால் அமைதியாக நிற்கிறவர் வந்து எல்லாருமே சாதித்து கொண்டு போவார்கள். அதோடு வந்து நீங்கள் ஒவ்வொரு விடயமாக சொல்லும்போது அந்த ஞானிக்கு கொடுத்து முள்ளால் குத்தும் போது ஏற்படும் வலி வந்து எங்களுக்கு துன்பமாக மாறும் அல்லது சாபமாக மாறும். அதை வந்து நாங்கள் வாழ்த்தி வந்தால் அந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லியிருந்தார் என்று சொல்லியிருந்தீர்கள் அல்லது பதிய விட்டிருந்தீர்கள். அதை நாங்கள் காந்தியடிகளோ இல்லாட்டி மகரிஷியோ எல்லாரையும் அமைதியாக இருந்து வாழ்த்தி வரும்போது எங்களுக்கு அந்த பாவங்கள் வந்து அவர்களுக்கு இல்லாமல் மாறும் என்று. அத்தோடு வந்து அந்த கடைசியாக நீங்கள் அந்த சிங்கப்பூரில் நடந்த அந்த ஆய்விலே வந்து 1158 மாணவர்கள் அந்த ஆய்விலே பங்கு பெற்றி உண்மையில் வந்து அந்த சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டு முன்னுக்கே வாங்கிட்டு போயிட்டார்கள். அமைதியாக இருந்து அதை நடைமுறைப்படுத்தினவர்கள் வந்து உண்மையில் வந்து அந்த தாது அந்த ப்ரொமோஷன் அந்த இது வந்து அவைகளுக்கு நின்று இருந்ததுன்னு சொல்லி அழகாக கூறி அந்த உரையை முடித்திருந்தீர்கள். மிகவும் அற்புதமாக நீங்கள் கணக்கு ஆய்வுகள் அல்லது ஒரு விடயமாக ஒன்றோடு ஒப்பிட்டு கோர்த்து சென்றீர்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த வகையில் வந்து யாருக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இப்பொழுது அம்மாவுடன் கதைக்கலாம்.